நீங்க பாருங்கள், இது வந்து 2025 H1 இந்த வருஷம் போகிற அதே 60,000 பேர் அப்ளை பண்ணது மொத்தம் 2 லட்சம் பேர். அது 60,000 கிடைக்குது இல்லைங்களா? அது போக 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 குறைஞ்சிட்டே வரும் பாருங்கள். ஆனால் இது குறுகிய காலத்தில் அது நடக்குமா? இது நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் 10 தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இலக்குன்றது அவங்களுக்கு அதுதானா? நிச்சயமாகவே அமெரிக்காவோட H1B மட்டுமல்ல, H1B இமிகிரண்ட்ஸ். அந்த வேர்டு இமிகிரண்ட்ஸ் அது வந்து இந்தியர்கள் மட்டுமல்ல, ஸ்பானிஷ் இருக்கான், சைனீஸ் இருக்கான், மெக்சிகன் இருக்கான், இட்டாலியன் இருக்கான், ரஷ்யன்ஸ் இருக்கான், கொரியன் இருக்கான். உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அவர் அனைவரும் அதிகமாக இருக்கிற ஊர் நியூயார்க்கில். அது மாதிரி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. சான் பிரான்சிஸ்கோ, வாஷிங்டன் டிசி, ஜார்ஜியா, லாஸ் ஏஞ்சலஸ், பாஸ்டன், அப்படின்னு எல்லா ஊர்லேயும் மக்கள் இருக்கும்போது இவருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து இமிகிரன்ஸோடது குறைஞ்சிட்டே தான் வரும். இந்த 4 வருஷத்தில் இது கண்டினியூ ஆனிச்சுன்னா அடுத்து வர இது இருக்கு இல்லைங்க, தேர்தல் இருக்கு 4 வருஷம் கழிச்சு, தெல் கண்டினியூ. அப்போ டெமோக்ராட்டாக இருக்கக்கூடிய தலைவர்களுமே வந்து இதை பின்பற்றக்கூடிய சூழல் இருக்குமா? அந்த டெமோக்ராட் தலைவர் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நினைப்பாங்க ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, லெட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 25 ஆண்டுகளில் அமெரிக்கா முழுக்க இந்தியர்களும் எல்லாம் நிறைய பரவிட்டாங்க இல்லையா? இதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 4 வருஷம் பத்தாது இல்லை உங்களுக்கு.